சரி அப்படியே போடுவோம். ஆ? நீங்க தானே போட சொன்னீங்க, இப்ப ஏன் வேணாங்கிறீங்க? நான் உனக்கு ஒன்றும் சொல்லலை. அப்ப வேற யாருக்கு? உள்ள உள்ள இச்சி. ஓகே ஓகே ஓகே. ஆ கொட்டியாச்சு மாமா. அடுத்து இந்த மல்லித்தூள் இருக்கா? ஆ இருக்கு மாமா. அதுல 2 கரண்டி அள்ளி போடு. கரண்டியா? 2 கரண்டி. ஓகே. அடுத்து மாமா? பெப்பர் பெப்பர் பெப்பர். பெப்பரா? அப்புறம் இது கவனி, கொஞ்சம் வெந்தயக்கீரை இருந்தா போட்டுக்க. சரி மாமா. வெந்தயக்கீரையா? புதினால போடுவாங்க. வெந்தயக்கீரையாடா? சும்மா ஒருடி. புதினாலாம் சாதாரண பிரியாணி பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியா பண்றவங்களுக்கு வெந்தயக்கீரை தான் இருக்கிறதுலே பெஸ்ட். எடுத்து போடு. ஓஹோ அப்படியா? நானும் வைப்பேன்ல. ஒரு வாரத்துக்கு போட வேண்டிய சமையல் ஐட்டம் எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் பிருந்தா, அடுத்தது ஃபைனல் டச். இதுதான் இருக்கிறதுலே டாப் சீக்ரெட். அப்ப அந்த மாவுல சீக்ரெட் இல்லையா மாமா? அது ஒன் ஆஃப் த சீக்ரெட். இது அதுக்கும் மிஞ்சின சீக்ரெட். என்னது மாறா அப்படி? கடுக்கா பொடி. கடுக்கா பொடி. ஐயா, கடுக்கா பொடியா? கடுக்கா பொடியா? அத பல்லு விளக்கல யூஸ் பண்ணுவாங்க. இவள என்னடி பண்ண? சரியா சொன்ன. அது பிரியாணில சேர்த்தா பல்லுக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றவங்களுக்கு நல்லது. அது ரொம்ப ஈஸியா ஜீரணம் ஆயிடும். வாயில வச்சு அப்படியே அல்வா மாதிரி உள்ள இறங்கும்னா பாத்துக்கோ. ஏன் அப்படியா மாமா? ஏமாரா எவ்வளவு போடணும்? இஷ்டத்துக்கு போடுங்க. நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோம்? வீட்ல 7 பேரு. எம்எல்ஏ ஃபேமிலில ஒரு 5 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப 7 5 12 பேரு. 12 கரண்டி போடு. சரி மாமா. பாவுண்டா. ரெடி. நான் சொன்ன எல்லாத்தையும் போட்டல்ல? போட்டாச்சு மாமா. நல்லா கிண்டு.